லாக் பண்ண டிராயர்ல இருந்து பணம் காணான்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஏதோ பணத்து மேல ஆசைப்பட்ட, இப்ப மாட்டிக்கிட்ட. பேசாம பணத்தை கொடுத்துரு. சார், என்ன சார் பேசுறீங்க? அப்போ நீங்க என்ன பணத்தை திருடிட்டேன்னு சொல்றேன். சார், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். என் மேல பழி போடாதீங்க. நான்சென்ஸ். என்ன பேசுற? நாங்க எதுக்கு உன் மேல பழி போடணும்? இங்க பாருங்க, எல்லாரும் அவங்க உங்க கலெக்ஷன் பணம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. சார் பணம் இருக்கு சார். சார் பணம் இருக்கு. பணம் இருக்கு சார். பணம் இருக்கு சார். போதுமா? திருட வந்து உன் பணத்தை மட்டும் எடுத்துட்டு போயிருப்பானா? அதான் தெரியல சார். நீ தெரிஞ்சுதான் பண்ணிருக்க. எடுத்த பணத்தை கொடுத்துரு, இல்ல பனிஷ்மெண்ட் ரொம்ப வேற மாதிரி இருக்கும். சார், லிசன் எவ்ரிஒன், இது சம்பந்தமா எது தெரிஞ்சாலும் உடனே சொல்லிருங்க. இல்ல போலீஸ் என்கொயரியில நீங்க எல்லாருமே தான் மாட்டுவீங்க. சார், என்ன? 1.5 லட்ச ரூபா பணத்தை ஆனந்தி தான் சார் எடுத்திருக்கா. அக்கா, என்ன சொல்றீங்க? அவங்க சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? நான் காலையில நேரத்திலே வந்துட்டேன் சார். அப்போ ஆனந்தி கேபின்ல இருந்தா. ஏய், என்னடி சீக்கிரம் வந்துட்ட? நிறைய வேலை இருக்குக்கா. ஓ சரி. ஆமா, இது எத்தனாவது மாசம்? 9க்கா. ஓ அப்படியா? அக்கா, சரி. ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லு. என்னால அதிகமா நடக்க முடியல. சரி. இந்த 1.5 லட்சம் ரூபாய என் அக்கவுண்ட்ல போட்டுடுறீங்களா? எதுக்கு? என் பிரசவ செலவுக்கு எம்டி கொடுத்தாரு. யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாருன்னு சொன்னாரு. நீங்க சொல்லாதீங்கக்கா. சரி, சொல்லல. நீ அந்த பணத்தை கொடு. சரி, நான் போட்டுறேன். அக்கா, என்னக்கா இது? இப்படி அநியாயமா பழி போடுறீங்க. சாரி ஆனந்தி, சொல்லலைன்னா நானும் சேர்ந்து மாட்டிக்குவேன். சார், உண்மையாவே ஆனந்திக்கு நீங்க தான் பணம் கொடுத்தீங்கன்னு நான் நம்பிட்டேன் சார். சாரி சார். இந்தாங்க சார். இப்ப என்ன சொல்ற? சார், நான் எதுவும் பண்ணல சார். ஷட் அப். பணத்தை எடுத்துட்டு பொய்யா சொல்ற? இப்பவே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க முடியும். இத்தனை வருஷம் நீங்க வேலை பார்த்திருக்கேன்னு மன்னிச்சு விடுற. உனக்கு இனிமே இங்க வேலை கிடையாது. கெட் அவுட். சார், அசிங்கமா கேக்குறதுக்குள்ள போயிடு. நான் பணத்தை எடுக்கல மேடம். அநியாயமா என் மேல பழி போடுறாங்க. 7 வருஷமா கம்பெனில கால நேரம் பார்க்காம உழைச்சிருக்கேன். ஆனா என் மேல திருட்டு பழிய போட்டுட்டாங்க. நீங்க தான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் மேடம். மேடம், ஏமா நீ தான் பணத்தை எடுத்த கூட இருந்த ஸ்டாஃபே சொல்றாங்க, அப்புறம் என்ன திருடலங்கற? அந்த அக்கா ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல சார். எல்லாமே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. சரி, அழாத. நீ பணம் திருடினதுக்கு அவங்க கிட்ட சாட்சி இருக்கு. அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணா உன் கைக்கு தான் விளங்கும். இந்த அம்மா தான் திருடினாங்கன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டீங்களா? இல்ல மேடம், அது வந்து பேசாம இருங்க கொஞ்ச நேரம். நீ சொல்லு. மே மாசம் வந்தா எனக்கு 2 மாசம் சம்பளம் தரணும். எதுவுமே தராம துரத்தி விட்டுட்டாங்க. எதுனாலும் தாங்கிக்குவேன் மேடம். ஆனா நேர்மையா உழைச்ச
சாரின்னு சொன்னதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. நான் உசுருக்கு உசுரா நினைக்கிறது என் வயித்துல இருக்கிற குழந்தையதான். இந்த குழந்தை சத்தியமா வேணாமா, வேணாம். உன்னை நான் நம்புறேன். பார்த்த உடனே யாரு நிரபராதி குற்றவாளின்னு உண்மையான போலீஸுங்க கண்டுபிடிச்சிருவாங்க. உன் கண்ணுல பொய் இல்ல. சரி, கர்ப்பமா இருக்கிற சமயத்துல லீவ் போட்டு வீட்ல இருக்க வேண்டியதானே? போன மாசம் எம்டி கிட்ட போய் லீவ் கேட்டேன் மேடம். சார், அந்த ஃபைல் அங்க வச்சுட்டு போயிடுங்க. சார், எனக்கு இப்போ 8வது மாசம். அதுக்கு கம்பெனி சார்பா என்ன வளகாப்பு நடத்தணுமா? டெலிவரி டைம் சார். 2 மாசம் லீவ் வேணும். 2 மாசம் லீவ் போடுறதுக்கு இது என்ன கவர்மெண்ட் ஆபீஸா? போ, முடிஞ்சா வேலையை பாரு, இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போய்கிட்டே. சார், salary எல்லாருக்கும் போட்டுட்டீங்க, எனக்கு மட்டும் இன்னும் போடல. உங்க டாஸ்க் முடிச்சாதான் போட முடியும். என்னோட மந்த்லி டார்கெட்டை நான் முடிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒர்க் மட்டும் தான் பெண்டிங். அந்த பெண்டிங்ல யார் பண்ணுவா? நான் பண்ணட்டுமா? போங்க, போய் அதை முதல்ல முடிங்க. உன் மேல ஏன் திருட்டு பழிய கட்டினானுங்க நீ இப்பதானே புரியுது. லேடிஸுங்க கர்ப்பமா இருக்கிற காலத்துல 6 மாசம் சம்பளத்தோட லீவு தரணுங்கிறது சட்டம். இந்த மாதிரி சில ஃப்ராடு கம்பெனிங்க அத்தை ஏன் தரணும்னு நினைக்கிறானுங்க. அதுவும் இல்லாம 6-7 வருஷம் ஒர்க் பண்ணா ஜாப கன்ஃபார்ம் பண்ணும், சேலரியில இன்கிரிமெண்ட் தரணும், பிஎஃப் புடிக்கணும். என்னத்துக்கு வம்பு? இப்படி நடுவுல துரத்தி விட்டா எதுவுமே தரத்தாவல்ல. அதான் உன்னை துரத்த பிளான் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிறானுங்க. நீயும் தாங்கின்னு வேலை பார்த்து நிறுகிற, கடைசியில திருட்டு பட்டம் கட்டுக்கிறாங்க. டெலிவரி செலவுக்கு இந்த பணத்தை தான் மேடம் நம்பி இருந்தேன். எம்டி கிட்ட போய் டெலிவரிக்கு பணம் வேணும் கொடுங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவரு கம்பெனிய கேட்டா வயித்துல பொல்ல வாங்கினு அசிங்கமா கேக்குறாரு மேடம். இந்த வேலை இல்லைனாலும் பரவாயில்ல மேடம், 2 மாசம் சம்பளத்தையாவது வாங்கி கொடுங்க மேடம். அழாதீங்க ப்ளீஸ், அழாதீங்கம்மா. ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க, அழாதீங்க. அழுதீங்கன்னா பட்ட அவமானம் கரைஞ்சு போயிடும். போராடணுங்கிற எண்ணம் வரவே வராது. திருப்பி அடியணும், வலிக்கிற அளவுக்கு நங்குன்னு அடியணும். உன் ஓனரும் ஒரு தாய்க்கு 10 மாசம் சுமையா இருந்த வந்தாங்கிறத மறந்துட்டு பேசினது ஞாபகம் 10 இல்ல. ஒரு பொண்ணு 10 மாசம் கர்ப்பத்தை சுமக்கிறது தவம் மாறி, அதோட வலி நான் எனக்கு தெரியும். அந்த கர்ப்பத்தை கேலி பண்ற உன் ஓனருக்கு பாடம் சொல்லி தரணும். உன் சம்பளத்தை வாங்கி தரது மட்டும் இல்ல, உன் வேலையையும் நான் திருப்பி வாங்கி தரேன். ஆனா அதுக்கு மேலே ஒண்ணு இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்றேன். வாங்க என் கூட கம்பெனிக்கு வாங்க. தங்கம், இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது மேடம். நீங்க நிச்சயம் சும்மா விட மாட்டீங்க. ம் சரி, வண்டி எடுங்க போலாம். வாங்கம்மா வாங்க. சொல்லுங்க மேடம். உங்க ஓனர் எங்க? யாரு? ரோஹன் சாரா மேடம்? அந்த நல்லவனை தான் பார்க்க வந்துக்கிறேன். ஓகே மேடம். ம்
சார் உங்களை பார்க்க போலீஸ் வந்திருக்காங்க. மேடம் சார் வராரு. ம். நீங்க? சத்யா, எஸ்ஐ சத்யா. கேள்விப்பட்டுக்கிறியா? இல்ல. என்ன விஷயம்? வாங்க உட்கார்ந்து பேசலாம். உன்னை நம்பி உட்கார முடியுமா? அப்புறம் காசை காணோன்னு திருட்டு பட்டம் கட்டுற மாட்டியா? மேடம் நீங்க? இது யாருன்னு தெரியுதா? எங்க ஆபீஸ்ல பணத்தை திருடுன ஆனந்தி. இது யாருன்னு தான் கேட்டேன். ஆனந்திய பத்தி சர்டிபிகேட் கொடுன்னு உன்னை கேட்கல. ஏன் முன்னாடியே திருடிங்கிறா? ஆனந்தி உன் மேல கம்ப்ளைண்ட் குத்துக்கிறாங்க. எது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க? என்ன கம்ப்ளைண்ட்னு உனக்கு தெரியாதுல்ல? இந்த ஆனந்தி உன்னாண்ட மெட்டர்னிட்டி லீவு கேட்டதுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணி போட வைக்க முயற்சி பண்ணிக்கிற. அதுவும் முடியாததால உன் எச்சி சோத்தை திங்கிற ஒரு ஸ்டாஃபை வச்சு ஆனந்தி மேல திருடிங்கிற பட்டத்தை கட்டிக்கிற. போதா குறைக்கு 2 மாசம் சம்பளத்தை புடிச்சிட்டு புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம துரத்துகிற. இதான் கம்ப்ளைண்டோட சாராம்சம். மேடம் அது வந்து நிறுத்து. நான் இன்னும் முடியல. 7 வருஷம் உன் கம்பெனிக்கு உண்மையா உழைச்ச பொண்ணுக்கு நீ குடுக்குற பட்டம் இதுதானே? நீ ஓனரா இருந்தா என்ன வேணா செய்வியா? மேடம் மரியாதை. தட்னா தார வந்துரும். பேசிட்டு இருக்கறல. என்ன ஏழைங்கனா கால மிதிப்பியா நீ? இதுல பொண்ணுங்கனா இன்னும் ஈஸி. ஆனா பொண்ணுங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வராங்கன்னு தெரியுமா? ஆம்பளையா பொறுக்கணுங்கிற குடும்பத்தோட வேண்டுதலை மீறி பொம்பளையா பொருந்து படிக்காத, தனியா போவாத, சத்தம் போடாத, எதிர்த்து பேசாத, சினிமாவுக்கு போவாத, அந்த ட்ரெஸ் போடாத, இந்த ட்ரெஸ் போடாதன்னு சொல்லி அமுக்கி அமுக்கி உண்மையிலேயே நாம அடிமைதானோன்னு நினைக்க வச்சு அப்புறம் அதை உடைச்சு படிச்சு ஓடி ஜெயிச்சு ஒரு வேலைக்கு போலான்னா கல்யாணத்துல மாமியாகாரி வேலைக்கு போவே கூடாதுன்னு சொல்லி அத்தை புருஷனாண்ட கதறி சம்மதிக்க வச்சு காலையிலேயே ஊடு பெருகி துணி துவச்சி சோத்தாக்கி ஊட்ட கழுவி வயிற்றுல புள்ளைய சுமந்து ஓடி ஆடி வேலையை முடிச்சு காசு இல்லாம இலவச பஸ்ஸுக்காக கால் கடகு நின்னு பஸ்ல வேர்த்து கொட்டி டைமுக்கு ஓடி வந்து ஆபீஸ்ல அப்பாடான்னு உட்கார்ந்தா நீ கூலா திருட்டு பட்டம் கட்டுவல? உன்ன மாதிரி புறம்போக்குக்கு எப்படா வேலை செய்யறவங்களோட வழி தெரியும்? மேடம் மரியாதை. டேய் உனக்குலாம் என்னடா மரியாதை? மேடம் ஆனந்தி ஒன்றும் நல்லவல்ல. எடுத்த பணத்தை என்கிட்ட தான் கொடுத்தாங்கன்னு லேக்காவே சொல்லிட்டாங்க. முதலாளிக்கு விசுவாசம், நீயும் கூட்டு கலவாணி தானா? சரி அந்த சத்யசீல லேகா யாருமா? அவங்க இன்னைக்கு லீவ் மேடம். இந்த பேரு ஆனந்தி மேல போட்ட பழியெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும். அது உனக்கும் தெரியும். மரியாதையா ஆனந்திய வேலைக்கு சேர்த்துக்க. என்ன மேடம் ஒரு குற்றவாளிக்கு பறிஞ்சு பேசுறீங்க? அவ போய் பேசுற ஃப்ராடு. ஃப்ராடுங்கிறது 7 வருஷமா தெரியலையா? மெட்டர்னிட்டிக்கு 6 மாசம் சம்பளத்தோட லீவு தரணுங்கிறது லேபர் ஆக்ட். அதுவும் சில்லற புத்திக்கு எரிச்சலா இருந்துரு. எதுக்கு இவளுக்கெல்லாம் பணத்தை தரணும்னு திட்டம் போட்டு காலி பண்ணிட்டேன். கரெக்டா? அது உங்க கற்பனை. எதிரா கற்பனை? நான் சொன்னதுதான் நிஜம். உன்னை தூக்கின்னு போய் ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்டி இருப்பேன். போனா போதுன்னு விட்டு வச்சிரு. நான் ஆனந்தி மேல திருடின்னு வீண் பழி போட்டுட்டேன்னு எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு உடனே ஆனந்திய வேலையில சேர்த்து 2 மாசம் சம்பளமும் லீவையும் சாங்ஷன் பண்ணணும். மேடம் நான் பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூனோட பிறந்தவன். எங்க பிசினஸ் சாம்ராஜ்யம் ரொம்ப பெருசு. யாரை எப்படி டீல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். எங்க கம்பெனிய உங்களால டச் கூட பண்ண முடியாது. ஆனந்திய வேலையை விட்டு தூக்குனதுதான். அவளை லேபர் கோர்ட்டுக்கு போக சொல்லுங்க, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஓஹோ
உனக்கு அவ்வளவு திமிரா? சரிதான், ஒரு கர்ப்பிணி பொண்ணுன்னு கூட பார்க்காம திருட்டு பழி போட்டவன் நீ. உன்னாண்டாலாம் நியாயத்தை எதிர்பார்க்கறது ஏன் தப்பு? இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள ஆனந்தி மேல நீ போட்ட பழிய பொய்ன்னு நிரூபிச்சு இதே கம்பெனில ரீஜாயின் பண்ண வைக்கிறேன். அட்லீஸ்ட் பாதி சம்பளத்தோட 6 மாசம் மெட்டர்னிட்டி லீவையும் நான் வாங்கி தருவேன். பாக்குறியா? இதெல்லாம் நடக்கணும்னா ஆனந்தி பணத்தை திருடலன்னு நீங்க நிரூபிக்க முடியுமா? முடியும். நடக்காது. சேலஞ்ச். இந்த சத்யா வாண்டிய சவாலா? பணத்தை திருடுனது ஆனந்தி இல்ல நீதான்னு நான் நிரூபிக்கிறேன். சேலஞ்ச். வாங்க போலாம். ஆனந்தி, இன்னும் 1 மணி நேரத்துல இதே கம்பெனில நீங்க வேலைக்கு சேருவீங்க. ஏப்பா தம்பி, அந்த சேர் எடு. ஏட்டு, இவங்க பாதுகாப்புக்கு ஒரு ஆளு போடுங்க. எஸ் மேம். மேனேஜர் இங்க வாங்க. வாங்க. இந்த கம்பெனியோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். மேடம் அது வந்து நம்ம மேல எந்த தப்பும் இல்ல. தாராளமா ஃபுட்டேஜ் கொடுத்துருங்க. ஓகே சார். மேடம் 2 நாளா சிசிடிவி ஒர்க் ஆகல மேடம். அதாவது ஆனந்தி மேல பழி போறதுக்கு முன்னாடி வரையும் ரெக்கார்ட் ஆகிது, அப்படிதானே? தெளிவாதான் வேலை பார்த்துக்கிறேன். சரி, அந்த டிவியாவது ரிப்பேர் ஆகாம இருக்குதா? மேடம் அது ஒர்க் ஆகும் மேடம். வாங்க போலாம். தங்கம், ஆனந்தி மேல பழிய போட்ட அந்த லேக்கா நம்பரை வாங்கினா. நான் வாங்கிட்டு வரேன் மேடம், நீங்க போங்க. ஓ, மேடம், நீங்க கேட்ட லேக்காவோட நம்பர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன். மேடம் நீங்க சேலஞ்ச் பண்ண மாதிரி 1 மணி நேரத்துல ரோஹனை சம்மதிக்க வைக்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? அதான் யோசிச்சு நிறுற. மேடம் ஏதோ பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பிளான் பண்ணாலும் இந்த ரோஹனை ஒன்னும் பண்ண முடியாது. மத்த கேஸ் மாதிரிலாம் இதை டீல் பண்ண முடியாது. இந்த ஆர்ஜிஎம் ஃபைனான்ஸ்னா சும்மா கிடையாது. மொத்தம் 36 பிரான்ச் இருக்கு. இந்த ரோஹனுக்கு பின்னாடி ராட்சசம் மாதிரி அவங்க அப்பா இருக்கான். பேரு ராஜகோபால். அவன் நினைச்சாக்க மேடத்தை ஒரே நிமிஷத்துல இந்த வேலையை விட்டு தூக்க வச்சிருவான். யாரோட அதிகாரமும் சத்யா மேடம் கிட்ட நடக்கவே நடக்காது. இந்த கேஸ்ல மேடம் தான் ஜெயிப்பாங்க. இங்க பாரு, அதுக்கு வாய்ப்பே இல்ல. பெட்டா வச்சுக்கலாமா? என்ன பெட்டு? அந்த ரோஹனை அலற விட்டு ஆனந்திய மறுபடியும் வேலைக்கு சேர்த்து சம்பளத்தோட மெட்டர்னிட்டி லீவும் வாங்கி கொடுக்க தான் போறாங்க. 5000 பெட்டு. என்ன செஞ்சிருவாங்களோன்னு பயம் வருதுல்ல, அதான் சத்யா மேடம். சீக்கிரம் வண்டி எடுங்க. வண்டியில இரு. 5 நிமிஷத்துக்குள்ள ஸ்டேஷன்ல ஓ, இருக்கு. சீக்கிரம். ஆஃப்டர் ஆல் ஒரு எஸ்ஐ பொம்பளை என்கிட்ட சேலஞ்ச் பண்றா. உடனே லேக்கா கிட்ட சொல்லி உஷார் பண்ணணும். சார், நேத்து திருட்டு பட்டம் கட்டி வேலையை விட்டு துரத்தணும் அந்த ஆனந்தி. அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. ஒரு பொம்பளை எஸ்ஐ வந்து ஓவரா பேசிருப்பாரு. அப்படியா சார்? இன்னும் 1 ஹவர்ல அந்த ஆனந்திய வேலையில ஜாயின் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு போறான்.
நம்ம வெயிட் தெரியாம பேசிட்டு இருக்கா. அவ என்ன வேணாலும் பண்ணட்டும். என்கொயரி அது இதுன்னு உங்ககிட்ட வந்தா நேற்று ஆஃபீஸில் எல்லாரும் முன்னாடியும் சொன்ன மாதிரி ஆனந்தி பணம் 1.5 லட்சம் கொடுத்தா. ஏது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு கேட்டேன். அதை எம்டி தான் கொடுத்தாரு. பணத்தை என் அக்கௌண்ட்டில் போடுன்னு சொன்னான். ஆனந்தி போய் சொன்னான்னு அப்போதான் எனக்கு தெரிஞ்சது. உடனே எம்டி கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டேன்னு அப்படியே கிளி புள்ள மாதிரி சொல்லிடு. ஓகேவா? சார் போலீஸ்னா நீ ஏன் பயப்படுற? எல்லா போலீஸும் நம்ம கிட்ட மாமூல் வாங்குறவங்க தான். இவ கொஞ்சம் புதுசு, அதான் துடிக்கிறான். சார் அது வந்து இன்னைக்கு ஒரு நாள் தான் அவ ஆட்டம். நாளைக்கு அந்த சத்யா ஸ்டேஷன்ல இருக்க மாட்டான். அதுக்கு இல்ல சார். இன்னொரு தடவை என் முன்னாடி வந்தா முட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிறேன். நீ கவலைப்படாத. இதோ வந்துட்டா ரோகனே.